இன்று காலையிலே கணேமுல்ல சஞ்சீவன் என்று அழைக்கப்படும் நபர் கொழும்பு நீதிமன்ற வளாகத்திலே அந்த குற்றவாளி கூட்டிலே வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு போதை வஸ்து கடத்துவராக இருக்கட்டும், இல்லாட்டி பாதாள உலகத்தினை சேர்ந்த ஒரு அடியாளாக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் ஒரு சிறை கைதியினுடைய ரிமாண்ட் சிறை கைதியினுடைய பாதுகாப்பு அந்த சிறை கைதிகளுக்கு பொறுப்பான அமைச்சருக்கு அந்த பாதுகாப்பு வழங்குகிற பொறுப்பு இருக்கின்றது. இன்று காலையிலே நான் இலங்கை வரலாறிலே முதலாவது முறையாக ஒரு குற்றவாளி கூண்டிலே ஒருவரை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். இது ஒரு பாரிய ஒரு ஆபத்தான ஒரு விடயம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 2019ஆம் ஆண்டிலையும் கூட தேசிய பாதுகாப்புக்கு அச்சம் என்று சொல்லி இப்படித்தான் கோட்டாபய ராஜபக்ச அவர்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். அந்த அரசாங்கத்தினால் அங்கு செயல்திறன் இல்லாத ஒரு அரசாங்கம் என்றதின் அடிப்படையிலே வைத்து இதிலே மிக முக்கியமாக இந்த காணொலிகளை பார்த்தீங்க என்று சொன்னால், இந்த தற்பொழுது நாட்டிலே பிரதி அமைச்சராக, அதாவது பாதுகாப்புக்கான பிரதி அமைச்சராக இருக்கும் நபர் தன்னுடைய தேர்தல் பரப்புற காலப்பகுதியிலே சொன்ன விடயங்கள், அதாவது මාධ්‍ය සම්දර්ශන දාලා අර යවස් මාස තුයකොන් තකී වගේ මද්ද්‍රව්‍ය ඉත அவர் தேர்தல் காலத்தில் சொன்ன விடயம் ටීවී ඉස්සරහට ඇවිල්ලා ඕවා කරන්න ඕනේ. අපි දන්නවනේ ඔබලා අපි එකතු වෙලා මොනවද බඩි පෙයාර හැටියට 4 දෙනා හැටියට 8 දෙනා හැටියට ගිහිල්ලා ඕවා කරන්න අපිට ඕනේ සුමානේ නැත්තම් දෙකයි පොය දෙකයි ඕනේ මද්ද්‍රව්‍ය නැති කරන්න. அதாவது ரெண்டு பூரண கடந்து போறதுக்கு இடையிலே போதவஸ்தை இந்த நாட்டில இருந்து இல்லாம செய்வோம் என்று சொன்னவர் தான் இன்றைக்கு அருண ஜெயசேகரன் பாதுகாப்பினுடைய பிரதி அமைச்சர். இன்று போதவஸ்தம் இருக்கின்றது. இது சம்பந்தமான சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் படுகொலை செய்யப்படுறார்கள். அவர்களும் குற்றவாளி இருக்கலாம். ஆனால் பெரிய மீனை காட்டி கொடுத்து விடுவார்கள் சொல்லி சின்ன மீனை போட்டு தள்ளுறார்கள். இதான் நாட்டில் நடக்கின்றது. நேற்று தங்காலையிலே ஒரு கஜ்ஜா என்று அழைக்கப்படுறவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய தவறிருக்கின்றார். நாட்டிலே சிறை கைதிகளுக்கு பொறுப்பான அமைச்சர் தன்னுடைய கடமைகளை செய்ய தவறிருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சர் பிரதி அமைச்சர் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இவர்கள் ஒரு முன்னுதாரணமாக உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் தவறை விட்டிருக்கிறோம். எங்களால் எஸ்டிஎஃப் இருந்தும் போலீஸ் இருந்தும் ஒரு கொழும்பிலே இருக்கும் நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்தி ரிமாண்ட் கஸ்டடியிலிருந்து இல்லாட்டி ஒரு சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்தை கொண்டு வரப்பட்டோர் எங்களால் பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது. இதிலே வேடிக்கையான விஷயம், சுட்டவர் தப்பி சென்று விட்டார். அவர் அழகாக இந்த